பிரம்மாண்ட நாயகியார் திருநெல் வெளிவேல் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் இப்பொழுது பூமியில் முடிந்து தேனூரில் பழனி வருவதற்காக இன்று தேடிக்கு செல்கின்றார். அடியார்களுடைய இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் இன்றைய நாளிலே திருவிழாவாகிய இந்த அற்புத திருவை நாளிலே அடியார்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்குவதற்காக பலனை வருவதற்காக தேர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அடியவர்களே, இவருடைய அதேவர உங்களுடன் அன்றாடம் பரிசுத்து உங்களுக்கு தேவையான இந்த விவரங்களை நீக்க வேண்டுமென்று இந்த வேலையை அவ்வாறு நிறுத்து அவருடைய அருளை பெற்றுக் கொள்ளும். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இதான காலை பொழுதிலே தற்போது அம்பிகையானவள் இந்த ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரியாக இருக்கின்ற எங்களுடைய வெளியேறு முத்துமாரி அம்பிகை இன்றைய தினம் இந்த சிம்மாசன உயரத்திலே ஏறி அடியார்களுடைய தோழியிலே மெல்ல மெல்ல அசைந்து ஆடி தற்போது இங்கே ரதத்திலே ஆரோகணிப்பதற்காக அங்கே தேமுட்டியை நாடி சென்று கொண்டிருக்கின்றார். அடியார்களே, மிகவும் பக்திபூர்வமாக இன்றைய தினம் இந்த விநாயகப் பெருமானுடைய ரதமானது முன்னே காட்சியளிக்கின்றது. அதற்கு கட்டிப்பிடித்து எம்பிராட்டியுடைய இருவரும் கடாட்சத்திற்கு என்றும் ஆட்பட்டவர்களாக விளங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை மனதார கேட்டுக்கொண்டு அங்கே இன்றைய தினம் எங்களுடைய ஆலயத்திலே தெய்வீக இசையரங்கு என்று சொல்லப்படுகின்ற பரிசை கச்சேரியும் இடம்பெறுவதற்காக காத்திருக்கின்றது. அங்கே எம்பிராட்டினுடைய வீதி ரத புறப்பாடு இடம்பெறுகின்ற போது அங்கே ரதத்திலே தில்லையிலே நீரோடால் நின்ற போது சேர்ந்தனார் எவ்வாறு பல்லாண்டு பாடி எம்பிரான் நடராஜ பெருமானுடைய ரதத்தினை ஓட வைப்பதற்காக திருப்பல்லாண்டு பாடினாரோ அதனை போல எம்பிராட்டினுடைய அங்கே முத்துமாரி அந்த சம்பவத்தை நினைவுகூறும் முகமாக அங்கே ஒவ்வொரு ஆலயங்களிலும் சைவ அப்போது வழக்கை அமைத்தே ரம்பை அடுத்த அறிவயல் சூழ வந்து அஞ்சலன்பாய் நரம்பை அடுத்த இதை வடிவாகி நின்ற நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சதாயகி சாம்பவி சங்கரி சிற்றம்பலம்
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்தே தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும்